ஹாய் கைஸ், வெல்கம் டு த ஜியோ புல்ஸ். இந்த சேனலில் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டுமே. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும் இல்லை இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம். 22/12 இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறவங்க கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்காங்க. அதாவது 25,995 அப்படிங்கிற எஸ்டர்டே ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்காங்க. அப்புறம் நம்ம லெவல்ஸான 26,048, 26,065, 26,088, 26,104 இது எல்லாத்தையுமே ஒரே கேண்டில் மார்க்கெட் அப்படிங்கிறவங்க வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. டார்கெட் வந்து ஹிட் பண்ணியிருக்காங்க. பட் மார்க்கெட் ஏன் 47க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆக முடியல, அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் ஏன் 26,180 வரைக்கும் போயிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் வந்து அனலைசிஸ் பண்ணி இங்கே மார்க்கெட் எவ்வளோ தூரம் போவாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு அனலைசிஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 26,000 கால் அண்ட் 26,000 புட். ஸோ 26,000 காலில் 77 அப்படிங்கிறது நம்மளோட கீ லெவல், அதே மாதிரி 55 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டார் லெவல். அதே மாதிரி ரெண்டு சைடுமே அதே தான், கீ லெவல் ஸ்டார் லெவல் ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறவங்க 87 மேலே தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு 88 இல்லாட்டி 90 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா, இல்லாட்டி நம்மளோட ஸ்டார் லெவலான 115 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 147, 158 அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட். மார்க்கெட் வந்து கரெக்டாக எவ்வளோ தூரம் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. 147, 158, மார்க்கெட் வந்து 170 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்காங்க. இந்த 147 வரைக்கும் 147 அப்படிங்கிறது வேற ஒன்றுமே இல்லை, 26,000 புட்டோட டே ஹை தான். ஸோ மார்க்கெட் வந்து அங்கே போயிருக்காங்க. பட் இது எப்படி போவாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம எடுத்த உடனே போயிடுவாங்கன்னு சொல்லி கேட்டால் இல்லை. ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்க, இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறவங்க நம்மளோட கீழே ஸ்டார் லெவலில் பாருங்க 55க்கு கீழே மார்க்கெட் வந்திருக்காங்க. ஸோ 55 கீழே வந்துட்டு ஸோ 38 அப்படிங்கிற நம்மளோட கீழே லெவலுக்கு பிரேக் பண்ணிருக்காங்க, கீழே லெவலில் கீழே பிரேக் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போனா இங்கே கீழே லெவலுக்கு கீழே பிரேக் பண்ணாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அப்போ மார்க்கெட் அப்படிங்கிறவங்க 147 வரைக்கும் போவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ 147 மார்க்கெட் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 158 அப்படிங்கிறது நம்மளோட ஒன் ஆஃப் த கீ லெவல். ஸோ இதை ஃபுல்லாத்தையும் நம்ம மேக்ஸ் கால்குலேஷனை வச்சு நம்ம கண்டுபிடிச்ச லெவல்ஸ் தான். ஸோ மார்க்கெட் அங்கே போய் கரெக்டாக ரீச் ஆயிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஏன் 175க்கு 176க்கு மேலே மார்க்கெட்டால் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா 26,000 கால் அப்படின்னு பார்க்கும்போது 26,150 புட். ஸோ 26,150 புட்டில் எஸ்டர்டே லோ அப்படிங்கிறது பார்க்கும்போது 176. ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறவங்க 176 பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக வந்து 176 மார்க்கெட் அவ்வளோ தூரம் தான் போயிருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அதுக்கு மேலே மார்க்கெட்டால் போக முடியல, 175க்கு மேலேயே மார்க்கெட் போக முடியல. ஸோ இப்படி தான் மார்க்கெட்டை வந்து நம்ம அனலைசிஸ் பண்ணணும். ஏன் மார்க்கெட் இதில் மேலே போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு, மேலே இப்போ போனால் எவ்வளோ தூரம் போவாங்க, நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே வந்து நம்ம எக்ஸிட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம மேக்ஸை யூஸ் பண்ணி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி மார்க்கெட் ஏன் இந்த 26,180க்கு மேலே மார்க்கெட் போக முடியல அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி 26,147 ஏன் மார்க்கெட் போச்சு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணியிருக்கிறத பார்த்தோம்னா 26,000 கால். ஸோ 26,000 காலோட ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை பார்த்தோம் அப்படின்னா 147. ஸோ 26,000 ப்ளஸ் ஒரு 147 போட்டோம் அப்படின்னா 26,147. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் 147. ஃபர்ஸ்ட் டார்கெட் 147னா அப்போ மார்க்கெட் அப்படிங்கிறவங்க 47. ஸோ 47க்கு மேலே மார்க்கெட் பிரேக் பண்ண முடியாங்க. மேக்ஸிமம் 158 அப்படிங்கிறது நம்மளோட கீ லெவல். ஸோ நம்மளோட ஸ்டார் லெவல். ஸோ நம்மளோட ஸ்டார் லெவலில் மார்க்கெட் அப்படிங்கிறவங்க போய் 158க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆக முடியல. அங்கேயே பார்த்தா நம்ம கண்டுபிடி சைட்வைஸ் ஆக்கியிருந்தாங்க. இதுதான் காரணம். அதே மாதிரி இப்போ ஏன் மார்க்கெட் இங்கே 180 வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 26,000. ஸோ 26,000க்கு அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 26,000க்கு இந்த மணின்னு பார்த்தோம் அப்படின்னா 26,100. ஸோ 26,100ன்னு செக் பண்ணும்போது 26,100ஓட ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையை பார்த்தோம் அப்படின்னா வந்து 80. ஸோ அப்படி பார்க்கும்போது 26,100 ப்ளஸ் ஒரு 80 அப்படின்னா 26,180. கரெக்டாக நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் 26,180 தொட்டுட்டு மார்க்கெட் அதுக்கு மேலே போக முடியாம கீழே இறங்கிட்டாங்க. ஸோ நீங்க மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே நமக்கு தெரிஞ்சிடும். மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே மார்க்கெட் இங்க இருந்து இவ்வளவு தூரம் போக போறாங்க, அதே மாதிரி கீழே இறங்குனாங்க அப்படின்னா இங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு கீழே இறங்க போறாங்க. ஸோ இது எல்லாமே மார்க்கெட் வந்து முதலே நமக்கு சொல்லி கொடுத்துருது. ஸோ நம்ம இதை வச்சு நம்ம என்ட்ரி எடுக்கலாம், எக்ஸிட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நம்ம குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் கேளுங்க, நீங்கள் எல்லா விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.